ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாருங்கள் 2 பன்னீர் ரோஸ் பூத்துருக்குது. நான் ரொம்ப நாளாக பன்னீர் ரோஸு வச்சுட்டு இருக்கேன். 2 கலர் வச்சுட்டு இருந்தேன், சிகப்பு அண்டு லைட் ரோஸு. ஆனால் இதுதான் ஒரிஜினல்னு சொன்னாங்க. எப்போயுமே ஒரு பூ தான் பூத்துட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கின்னு பாருங்கள், நல்லா 2 பூ பூத்துருக்குது அழகாக. இது நான் விரும்பி வைக்குது. ஏன்னா இது குல்கண்டு செய்யறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, உடம்புக்குலாம் நல்லது அப்படின்னு நான் விரும்பி வச்சது பன்னீர் ரோஸு. இது இந்த வாட்டி 2 பூ பூத்துக்குது. இதனால் எப்பவுமே 1 தான் பூக்கும் அழகாக. இன்றைக்கி 2 பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி வந்திங்கன்னா டார்கன் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் தாமரை செடி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக இது பூ எடுத்துக்கு. இது ஏற்கனவே ஆரஞ்சு. இது நல்லா பூ மொட்டு விட்டுருக்குது. இது அடுக்கு லில்லி. இது ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு பேக்கில் கிழங்கு இருக்குது. நான் கவனிக்காமல் வீடு செக் பண்ண சொல்ல அந்த பேக்கில் இருந்த கிழங்கை நட்டு வச்சேன். ஒரு வாரம் கூட அவ்வளோ எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் மருதாணி. இந்த மருதாணி அவ்வளோ வாட்டி செடியெல்லாம் வாங்கி வச்ச வரல. ஒரு 1 இயர் கழிச்சு நான் எங்கே பார்த்தாலும் விதையை எடுத்துகிட்டு வந்து போடுறேன். அந்த விதையில் எவ்வளோ செடி அழகாக வந்துக்குது பாருங்கள். அதே மாதிரி திராட்சை. இந்த திராட்சை செடியும் கடையில் வாங்கி வச்சேன், மீஷோவில் வாங்கி வச்சேன், எதுவுமே வரல. இது சரி நம்ம விதை போட்டு பார்ப்போம் வருதான்னு பார்த்தா விதை போட்டில் 2 செடி வந்தது. அதில் 1 போயிடுச்சு, 1 தான் நல்லா அப்படி அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள். இந்த மருதாணி செடியும் தானாக முளைச்சது தான், இந்த திராட்சையும் தானாக முளைச்சது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமந்தி. அதே வந்திங்கன்னா இது செண்பகப்பூ. இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். அது தெரில, 2 வாரம் தான் ஆகுது வளர்த்தால தாண்டி. இது பட்டை இலை, பிரியாணிக்கு போகிற பட்டை இலை. இது ரோஸ் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது பெங்களூர் ரோஸு, அழகாக பூக்கு ரெட் கலர் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி மறிக்கொழுந்தெல்லாம் நிறைய வாங்கி வைப்பேன். மறிக்கொழுந்து தவணெல்லாம், ஆனால் வராது. இந்த வாட்டி பிள்ளையாருக்கு அவங்க சொல்ல ஒரு கருத்து எடுத்துட்டு வச்சு எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குது பாருங்கள். வாங்குறதோட நம்மளே ட்ரை பண்ணால் அது அழகாக முளைச்சிருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பாரிஜாதம் செடி வாங்கி வச்சுருக்கேன். இந்த பிள்ளையாரை நம்ம கரைப்பிச்சிடுவோம். நாங்கள் கரைக்க மாட்டோம், தொட்டிலே கரைச்சி அதில் ஒரு செடி வச்சுருக்கேன். அதனால் பாரிஜாதம் பிள்ளையாருக்கு பிடிக்கும்னால அது வச்சுருக்கேன். இது நல்லா இனிப்பான என்ன சொல்லுவாங்க, கமலாப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னு நட்டு வச்சேன். இதுவும் தானாக முளைச்சது தான், நல்லா வளர்ந்துருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் துளசி விதை போட்டேன், அது குண்டு சாமந்தி அழகாக வந்திருக்கு. இது லவங்கம் அண்ட் இது ஏலக்காய் செடி. இது லவங்கம் பாருங்கள், மீஷோவில் தான் வாங்கி வச்சேன். இது ஏலக்காய் செடி, 2மே ஒன்றா வச்சுக்கிறேன். அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது உங்களுக்கு தெரியும், லைட் க்ரீன் வாங்க. அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது. எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குதுல்ல பாருங்கள். எவ்வளோ நல்லா முட்டெல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள். லைட் குயின் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல செடி, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கூட பாருங்கள், அத்தி விதை போட்டேன் நான் சாப்பிட்டுட்டு, அது அழகாக முளைச்சிக்குது. இந்த அத்தி நான் நிறைய விதை வாங்கி வைக்கிறதோட போட்டது தான் இந்த வாட்டி நிறைய முளைச்சிது. வாங்கினதில் கூட போயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், டார்கன் ஃப்ரூட்டு, ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. 2 ரோஸ் எல்லாமே முக்கால்வாசி நான் போட்டதில் வாங்கி வச்சதோட இப்போ போட்டது அழகாக வந்திருக்கு பாருங்கள். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.